நம்ம சேனல் வந்து ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கோசரம் ரொம்ப நன்றி. நான் 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோன்னே கிவ்அவே சொல்லியிருப்பேன். அது கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்குள்ளே அந்த கிவ்அவே பண்ணுருவேன். சுடுகாட்டுக்குள்ளே போதுங்க. சுடுகாட்டுக்குள்ளே டெலிவரி. நண்பர்களே, டெலிவரி கொடுக்க வந்துட்டேன். வாஷிங் மிஷின் தான் போதும். ஐயோ, அங்கே பாருங்க, அந்த எண்டில் பாருங்க, தாறுமாறாகுது. நண்பர்களே, காலை வணக்கம். இன்றைக்கி என்ன நாள் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 10 காலையிலே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போது நம்ம சேனல் வந்து ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கோசரம் ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான் நன்றி சொல்லியிருக்கணும். அதுக்கோசரம் தான் இந்த ஷார்ட்ஸாக வீடியோலையும் போடுவேன், ஷார்ட்ஸ்லையும் போடுவேன். அதுவும் இல்லாமல் நான் 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோன்னே கிவ்அவே சொல்லியிருப்பேன். அது கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்குள்ளே அந்த கிவ்அவே பண்ணுருவேன். மறக்காமல் சேனலை பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் க்ளவுஸும் வாங்கிட்டேன். ஹேண்ட் க்ளவுஸும் மொபைல் ஹோல்ட்ரு, அதுக்கடுத்தது ரோப்பு, மொத்தம் இந்த 3 தான் கிவ்அவே தரேன்னு இருப்பேன். அது சொன்ன மாரியே நான் அது கரெக்டாக பண்ணுவேன். இப்போது ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு மொபைல் ஹோல்ட்ரு, செகண்ட் இருக்குது ஹேண்ட் க்ளவுஸு, தேர்டுக்கு வந்து இதுங்க ரோப்பு லைவ்லேயே வரும். சரிங்களா? அதனால் சிக்னல் போட்டுக்குது, இருந்தாலும் பாருங்களேன் ஏறலாம். அங்கே ரோப்பு எல்லாமே சொல்லியிருப்பேன் நான் முன்னாடியே. இப்போது அந்த இந்த சனி ஞாயிறில் நிறைய பண்ணாங்க. இந்த கேமராவுக்கு டெம்பர் கிளாஸு, இது டெம்பர் கிளாஸ் இல்லை, லப்பர் கிளாஸ் மாரி இருக்குது. அதுக்கடுத்து இந்த கேமராவுக்கு டெம்பர் கிளாஸு, 3 டெம்பர் கிளாஸு போட்டேன். 236 ரூபா போடுறானுங்க. எப்படி ஒட்டணும்னு தெரியல, நாங்களும் ஒட்டுவோம்ல. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி ஓட்டிட்டு ஒரு 1250 ரூபா ஓட்டின்னு ஆட்டோக்காரன் நான் பார்க்குறாரு. 1250 ரூபா ஓட்டிட்டு வந்துடலான்ட்டு இருக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா கொஞ்சம் வேலைகள் இருக்குது. நான் இன்றைக்கி வீடியோ எடுத்து போடணும். சரி, எல்லோரும் டிமோட்டிவேட்டாக இருப்பாங்க. சரி, அவங்களுக்கோசரம் பேசுது, அதுக்கடுத்து அதெல்லாம் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் கூட ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அதில் எல்லா அப்டேட்டும் முன்னாடியே வந்துடும். அதுக்கடுத்து ட்ரிப்பு இந்த வாட்டி ரெண்டு இதுக்கு தான் போட்டியே. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஒண்டலாவும் பாண்டியும். ரெண்டுத்துக்கும் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. ஆனால் பாண்டி மட்டும் நம்ம ஒரு நாள் முன்னாடியே இப்போ வெள்ளிக்கிழமை ஈவினிங்கு அந்தமாரி கிளம்பிட்டு மார்னிங்கு அங்கே சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே ஜாலியெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம நைட்டே போயிடுவோம் பாண்டிக்கு. எனக்கு தெரிஞ்சு இருந்தாலும் அப்படி போயிட்டு பாண்டியை போய் சுற்றி பார்த்துட்டு மார்னிங் ஏஞ்சி சுற்றி பார்த்துட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஈவினிங் போல் கிளம்பலாம். பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா 2500 ரூபா. இது எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டியில் 2 பேர் போகிற மாரி அந்தமாரி பிளான் பண்ணிக்கலாம். ஒரே வண்டியில் போவானா, ஏன்னா கொஞ்சம் பெட்ரோல் இது வந்து உங்களுக்கு இதுவும் ஆகாது. நீங்கள் வர மாரி இருந்துன்னா அந்த குரூப்பில், நம்ம மெயின் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ட்ரிப்பு டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஒண்டலா இல்லை இது தான் போகிறோம், பாண்டிக்கு தான் போகிறோம். ரெண்டுத்தில் எதுனா தான் நீங்கள் அந்த மெயின் குரூப்பில் இது பண்ணி உங்களுக்கு எந்த ட்ரிப்பு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். மொத்தம் 12 பேர் வந்து பாண்டி 12 பேர் சொல்லிக்கிறாங்க, 12 பேர் இது சொல்லிக்கிறாங்க, ஒண்டர்லா சொல்லிக்கிறாங்க. இப்போ எது நம்ம போவோம்னு தெரியாது. நீங்கள் வரணுன்னா நினச்சிங்கன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில். மற்றபடி ரேப்பிடோ இந்த போர்ட்டலில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அந்த குரூப்பில் பேசுவோம். ட்ரிப்புக்குன்னு தனியாக குரூப்பு எந்த இடம் கன்ஃபார்மாக இருந்துக்கிறது ஆரம்பிப்பேன்.
சரிங்களா? அதுக்கு முன்னாடி மெயின் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு அதுக்கடுத்து வண்டி நம்ம சேனலோட நேம ஸ்டிக்கர் ஒட்டியாச்சுங்க. தி லைஃப் ஆஃப் பேக்கு ரெண்டு இடத்துல தான் ஸ்டிக்கர் ஒட்ட முடிஞ்சிச்சு. அவர்கிட்ட கேட்டதுக்கு போதும்பா இதுவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. சரிங்கண்ணா அப்படின்னா ஓகே தான். வேறு எதுனா நான் இன்றைக்கி அவ்வளோ ஓட்ட போகிறதில்ல, கம்மியாக தான் ஓட்ட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஆட்டராக எடுத்து ஓட்டிடுவோங்க. நண்பர்களே, ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. இந்த பக்கம் ஆர்டர் போகிறாங்களாம் பார்க்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப்பு கோடம்பாக்கத்தில் ஒரு பிக்கப் பண்ணோம். மெட்டீரியல் சின்னது தான், ஸ்கூட்டரில் தான் போட்டாங்க. ஆனால் இன்னொரு மெட்டீரியல் வந்து பிக்கப் பண்ணனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது வந்து சொல்லிட்டாங்க 2 லிட்ரு கேனு தானே, 1 லிட்ரு 2 லிட்ரு மொத்தம். இதுக்குள்ளே நல்லா ஆர்டர் அடிக்கணும்னு பார்த்தா ஒரு ஆர்டரும் இல்லைங்க. 200 தான் அதிகபட்சம் அடியுது. இருந்தாலும் ஒரு ஆர்டர் பார்க்கலாம். நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சுண்ணா அப்படின்ட்டேன். உண்மையிலே லேட் ஆயிடுச்சு. வந்தோடனே தான் பேக்கே பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் இங்கே நின்றுட்டு போவோம். ஒரு 1/4 ஹவர் இல்லை 20 நிமிஷம் நின்று பார்த்துட்டு என்ன ஆர்டரு அந்த பக்கம் ஒரு 300 ஆர்டர் இருந்தால் எடுத்துடலாம். என்ன சொல்கிறீங்க நண்பர்களே? காலையிலே வெயில் போட்டு பொழக்குதுங்க. தேவராஜ் ஸ்ட்ரீட்டு கலைஞர் ஆட்வேர்ட்ஸ் பக்கத்தில் அப்படின்னாரு. அங்கே தான் போட்டுக்கிறாங்க. அங்கே தாங்க போட்டுக்கிறாங்க. சரிங்க, எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, 2வது ஆர்டர் எடுத்துட்டேன். பின்னாடி மெட்டீரியல் கட்டியாச்சு. காட்டுறேன் நான் கரெக்டாக குரோம்பேட்டை. அவர் கேன்சல் பண்ணுற மாதிரி பேசினார். நான் என்ன பண்ணிட்டேன், மெட்டீரியல் என்னான்னு கேட்டு ஆர்டரு ஸ்டார்ட் ட்ரிப்பு கொடுத்துட்டு அது கொடுக்கக்கூடாது. ஏன்னா திடீர்னு பெரிய மெட்டீரியல் கொடுத்துட்டாங்கன்னா கஷ்டப்படுவோம், கொடுக்கக்கூடாது. ஆனால் சரி நம்ம பார்க்காததா எடுத்துடலாமன்ட்டு எடுத்துட்டேன். நண்பர்களே, ஆர்டர் எடுத்துன்னு கிளம்பிட்டேன். டைம் பார்த்துங்க, கரெக்டாக 12:50 ஆகுது. இப்போ தான் கிளம்புறேன்னு. பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆர்டர் எடுத்துக்கிறேன். 2 குரோம்பேட்டை, ஒரு ஊரப்பாக்கம். சரி அப்படியே கிளம்பிட்டேன். பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பெட்ரோல் போட்டுன்னு இது பண்ணிடலாம். செம்ம வெயிலுங்க இன்றைக்கும், கொளுத்துது. நிறைய பேர் என்னடா ஓட்டல, ஜொமேட்டோ ஓட்டியிருப்பேன் நடுவுலையே. ஜொமேட்டோ அந்த வீடியோவும் வரும். அது கொலாப்னால கொஞ்சம் டிலேவாக ஆகும். அதை ஏன்னா அது அவரோட வீடியோ வரணும், என் வீடியோ எல்லாமே எடிட் பண்ணி ஒன்றா போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது போட்டுட்டு அதுக்கடுத்தது இந்த வீடியோ வந்திருக்கோம் உங்களுக்கு. அதுதான் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா பாண்டி கரெக்டாக ஒண்டர்லா. இப்போ குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ரிப்புக்கு நீங்கள், ஆனால் பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா 2500 ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒண்டர்லா டிக்கெட்டே வந்து ஒரு 1800 கிட்ட. அதனால தான் அது அந்த அமௌண்ட்டு. அதுக்கடுத்து போகிற பெட்ரோல் செலவு, அங்கே சாப்பிட்றோம் அந்த செலவு, வெளியிலேருந்து தான் சாப்பாடு எடுத்துன்னு போக முடியாது, அதெல்லாம் இஷ்யூ அதில். அதனால் கொஞ்சம் அந்தமாரி பட்ஜெட். பாண்டிச்சேரின்றது அது பார்த்துக்கலாம். 2500 ஓகேவான பட்ஜெட்டு. ஏன்னா ஒரு நாள்னா கரெக்டாக இந்த ஈவினிங் போய்ட்டு அடுத்த ஈவினிங் கிளம்புவோம். ஆனால் கொஞ்சம் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா போவோம் பாண்டிச்சேரினால. ரூம் எடுக்கிற மாரி இருந்தால் இருக்கலாம். சாப்பாடு சாப்பிட்ணும், நைட்டு காலையில் மதியம் 3 வேளை, ஈவினிங்கு ஸ்நாக்ஸு அதெல்லாம் சாப்பிட்டு வரது கொஞ்சம் டைம் ஆகிடும். தலை 250 தலை. ஆமாம்
அப்பா பெட்ரோல் போடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. செம்ம இது ஃபுல்லு. சரிங்க, பெட்ரோலும் போட்டாச்சு. இப்போ கோடம்பாக்கத்தில் பிக்கப் எடுத்துட்டேன்னா முடிஞ்சிச்சுங்க. அதை தான் பிக்கப் பண்ண போயின்னுக்கிறேன். அதுதான் நண்பர்களே, இதுதான் இது 2வது பிக்கப்பு. சின்னது தான், ரொம்பலாம் பெருசு இல்லை. இது வந்து 2வது பிக்கப்பு. அந்த ஊரப்பாக்கத்துக்கு வந்து கோடம்பாக்கத்துலேருந்து பிக்கப் பண்ணியாச்சு. அப்படியே அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் ஒன்றும் சொல்லுங்க. அவர் ஏற்கனவே லேட் பண்ணிட்டோம், அவர் கொஞ்சம் சீக்கிரமாக மட்டும் அமுச்சு விடுங்க அப்படின்னாரு. என்கிட்ட எதுவுமே கேட்கல. அவருக்கே தெரியும் போல் லேட்டாக தான் வரோம் போல். பேக் இப்படி வச்சுக்கலாம். பேக்கை போட்டோன்னா கொஞ்சம் கஷ்டமாகுது. அவ்வளோதாங்க, 3 ஆர்டரு பிக்கப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எங்கே போத்துனா குரோம்பேட்டை வெற்றி தேட்டருக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன். வெற்றி தேட்டருக்கு போயிட்டு அதுக்கு குரோம்பேட்டில் இன்னொன்று பிக்கப்பு, அதை கொடுத்துட்டு அது போகணும், ஊரப்பாக்கத்துக்கு போகணும். வெற்றி தேட்டரு உள்ளே தான்ன்றான். இதுக்குள்ளே தான் அங்கே நினைக்கிறேங்க. வெற்றி அப்படிதான் நினைக்கிறேங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெட்டீரியல் தாங்க கொடுக்கணும். இந்த பேட்ச் தான் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, அது கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். இது அமௌண்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஏறிச்சு, 7 ரூபா கிட்ட ஏறிச்சு. வெற்றி தேட்டருக்குள்ளேருந்து தான் போகிறேன். கமல் இதுக்குள்ளேருந்து தான் வெளில வருவாப்பில். வெற்றி இந்த பத்தில் விக்ரம் பத்தில் வருவார்னு நினைக்கிறேன். மேடா இவன் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஆனால் அத்த டெலிவரி ஊரப்பாக்கமாக கிட்டதான் 13 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. அழகாக இதை போய் குத்துட்டு நான் அதுவே குத்துட்டு வந்திருக்கலாம். என்ன சரி, இது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, மெயின் ரோட்லேயே இருந்துச்சு, கொஞ்சம் லேட் ஆகாது. அது குத்துட்டு அப்படி வந்தானா இதுவாக இருக்கும். எப்படி இருந்தாலும் யூ-டர்ன் பண்ணியிருந்தால் நான் போகணும். அதுக்கு நான் சரி இதே குத்துடலான்ட்டு குத்துட்டேன். ருத்வி அதோ வந்துட்டேன் மேம். ஆப்போசிட் இந்த பார்சல் கீழே மட்டும் வைங்க, நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ வண்டி சாஞ்சிரும். வெயிட்டுங்க, இருங்க அதை மட்டும் பிடிச்சிக்கோங்க. விட்டுருங்க, நான் எத்தனை வரேன். பேக்கே போடக்கூடாது போல. வெயில் அனல்ல அப்படியே உடம்ப குடிக்குது ரத்தத்தை வெயில். அவ்வளோதாங்க, குத்துட்டு கிளம்பியாச்சு. லாஸ்ட்டு ஆர்டருக்கு போயின்னுக்கிறேன். ஹயபுசா என்னது 800 900 தெரில. Z900 ஹயபுசான்ற மாதிரி சார் கவாசகி. கடைசி ஆர்டரும் கஸ்டமர் வந்து 424 ரூபா ஆர்டர் அமௌண்ட்டுங்க. அதில் கஸ்டமர் வந்து 392 ரூபா பே பண்ணுற மாரி. அதுக்கு அவங்க கரெக்டாக 400 ரூபா பண்ணிட்டாங்க. 8 ரூபா டிப்ஸு. இதுக்கு முன்னாடி ஒரு 7 ரூபா டிப்ஸு மென்ஷன் பண்ணிடுறேன். இருந்தாலும் கடைசி ஆர்டர் ஊரப்பாக்கம், அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தது. அதை கொடுத்துட்டு அங்கேருந்து ரேப்பிடோ எதுனா எது போட்டாலும் எடுத்துன்னு வந்துடலாங்க. என்ன சொல்கிறீங்க? பைக் டாக்ஸிலாம் ஓட்டின்னு இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்ல பார்க்குறேன்னா, ஆட்டோக்காரங்க கண்டா தேவையில்லாத பிரச்சனையை மட்டும் இது பண்ணிக்காதீங்க. அவங்களும் நம்மள மாரி இது தான், அவங்க சொல்கிறதுலேயே கொஞ்சம் இதுலாம் இருக்குது, யோசிச்சு பாருங்கள். இப்போ அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான், நம்மளும் கஷ்டப்படுறவங்க தான். சில பேர் தான் அப்படி இருக்கிறாங்க, சில பேர் நிறைய பேர் நல்லவங்களும் இருக்கிறாங்க. அதனால்
நம்ம கொஞ்சம் அகிம்சை வழியில் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? பண்ணலாம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனால் தான் எதனா பண்ணலாம். இப்போ எல்லோரும் ஒரு நார்மல் தான், கொஞ்சம் கூலாக எடுத்துன்னு போங்க. ஓட்டுங்க, இப்பயும் போல் ஓட்டுங்க, ஆனால் கொஞ்சம் உஷாராக ஓட்டுங்க. ஆர்டர் எடுக்கும்போது 1க்கு 4 முறை ஃபோன் பண்ணி கேளுங்க. ஒன்றுக்கு இல்லை, கொஞ்சம் தெளிவாக ஃபோன் பண்ணி இது பண்ணுங்கள், விசாரிச்சுட்டு அது கஸ்டமர் தானா, கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷனு அந்தமாரி ஆர்டிஓ பக்கத்துலலாம் போட்டால் கொஞ்சம் உஷாராக இருங்க. நண்பர்களே, லாஸ்ட் ஆர்டரு இந்த இதில் லாஸ்ட் ஆர்டரு டெலிவரி லொக்கேஷன்கிட்ட வந்துட்டாங்க. வரும்போது ஒரு பம்மல் போட்டாங்க 200 சில்லற, அது எடுக்கலை நான். சுடுகாட்டுக்குள்ளே போதுங்க. சுடுகாட்டுக்குள்ளே டெலிவரி. நார்மலாக இருக்குது பாருங்கள், எந்த சோறும் இல்லை சுடுகாடுக்கு. ஹலோ அண்ணா, லொக்கேஷன் அந்த கோயில் வாசலில் இருக்கிறேண்ணா. அவர்கிட்டயா ஏதோ பேசுகிறேன். சரி, ஓகே ஓகே. சேர்த்தால எவ்வளோ ப்ரோ இது? 640. 690. ம், உங்களுக்குண்ணா இதுவும்? ஆமாம் ஆமாம் ஆமாம், அவ்வளோதாங்க. குத்து மிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 640. அதுலேருந்து அவர் என்ன சொன்னார், எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா போட்டு கொடுன்னாரு. 690. ஆனால் இவர் 700 கொடுத்துட்டாரு. போகலாமா வீட்டு பக்கமாக வீட்டை நோக்கி ஒரு பயணம் இல்லை, சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போகலாம். என்ன ஆர்டர் ஆச்சுன்னா எடுப்போம். டைம் பாருங்கள், மணி 3:27 ஆகுது. இன்னைக்கு நல்ல செட்டிங்க. யேசுராஜ் நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த 2 ஆர்டருக்கு குரோம்பேட் 2 ஆர்டரை நான் எடுக்கலை, அவர் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அவர் ஐடியா க்ளோஸ் பண்ணி லொக்கேஷன் எனக்கு அமுச்சு விட்டார். வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டு, ஃபோன் நம்பர் அமுச்சு விட்டு, எண்டு ட்ரிப்பு கொடுத்து கேட்டால் வண்டி ரிப்பேர் அப்படின்னு சொல்லி வாங்கின்னு வந்தாச்சு. ஓகே தான், போகிற வரல என்ன ஆர்டர் ஆகிடுச்சுன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு மெயின் ரோட்டில் போய்ட்டு நிற்கிறேன். ஏன்னா மெயின் ரோட்டில் நின்னா தான் ஆர்டர் அடிக்கும். அதனால் மெயின் ரோட் பக்கமாக போகிறேன். நண்பர்களே, கரெக்டாக அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பி ஒரு 5 நிமிஷம் இருக்கும். சரி பார்த்தேன் எதனா ஆர்டர் அடிக்குதான்ட்டு, எதுவுமே சொல்கிற மாரி அடிக்கலை. நம்ம இதுக்கு மேட்டு ஏன்னா 2 ஹவர் தான் ஆகுது. கரெக்டாக பார்த்துங்க, 3:41. இப்போ 2 ஹவரில் நம்ம திருப்பி அங்கத்துக்கு போனோம். சரி இதுக்கு மேட்டு இங்கே வெயிட் பண்ணால் சரிப்பட்டு வராது, நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். நண்பர்களே, ஃபஸ்ட்டு ஆர்டர் வச்சுட்டேன். ஆனால் இது வாஷ்மேன் பேட்டை தான், போட்டு டைம் ஆகிடும் போல. 1.5 ஹவர் காட்டுது, பார்க்கலாம். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஆனால் கிட்ட தான் காட்டுது, 26 கிலோமீட்ரு. அவர் நல்லா பேசினார். அமௌண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன்ப்பா இப்போப்பா அப்படின்னாரு. சரி ஏற்றுட்டேன். வாஷிங் மிஷின் தாங்க நான் எத்தனை போகுது பின்னாடி பாருங்கள். வாஷிங் மிஷினு வெயிட்டு கிடையாது, வெயிட்டு கம்மி தான், இருந்தாலும் வாஷிங் மிஷினு. எனக்கு வாஷர்மேன் போட்டதுனால தான் வாஷிங் மிஷின் ஆர்டர் எடுத்தேன். கொஞ்சம் சைடு மட்டும் கொஞ்சம் பார்த்து போனோம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பாருங்கள் வானவில் வருது, தெரியுதா உங்களுக்கு? செம்மையாக இருக்குதுங்க கிளைமேட்டு. வானவில் இருக்குது, ஆனால் அது எங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஏன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, தெரியுதா? வானவில்லுங்க சரியாக இருக்கிறா போல். மழையில் வெயில், மழை பெஞ்சிக்குது போல் இதுக்கு முன்னாடியே. இங்கே செம்மையாகுது. ஆஹா, அருமையாகிறா போலங்க.
கிளைமேட்டு மூஞ்சில் அங்கே பாருங்க எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ரசித்து போகிறாங்க. வாழ்க்கை என்றது ரசிக்கத்தானே. எல்லாரும் நின்ட்டாங்க. இங்கே பாருங்க போது. ஐயோ அங்கே பாருங்க, அந்த எண்டில் பாருங்க தாறுமாறாகுது. இந்த இடத்துல லோவாகுது, அந்த இடத்துல பாருங்க இது மலைக்குள்ளேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே மறைஞ்சிச்சு இப்போ, செம்மையாக இருக்குதுங்க நண்பர்களே. கரெக்டாக காலையில் ஸ்டார்ட் பண்ணுற ஏரியாவுக்கே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா மழை தூருது லைட்டாக. சரி, இருந்தாலும் இந்த மழைக்கு நான் கேமரா எடுத்து உள்ளே வைக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான், ஆனால் 28 நிமிஷம் காட்டுது. ஒரு 5:55 கொடுப்பேன். அம்மா லைட்டாக கொஞ்சம் பொறுமையாக அம்மா அப்படின்ட்டேன். சரி, இது ஓல்டு வாஷர்மேன் பண்ணுறதம்மா கொடுக்கணும், கொஞ்சம் பொறுமையாக வா, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னேன். சரி, இது ஒரு 55 குத்தாலும் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு எப்படியோ ஒரு 6:15 ஆகுதுன்னா 6:15, ஆமாம் 6:15 6:20 ஆயிடுச்சுன்னா கூட ஓகே தான். நண்பர்களே, டெலிவரி கொடுக்க வந்துட்டேன். வாஷிங் மிஷின் தான் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா 500 300 இருக்கு, 300. நண்பர்களே, அந்த ஆர்டரை கொடுத்துட்டேன். அந்த ஆர்டரை கொடுத்துட்டு அந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 300 சில்லரை தான் காட்டுச்சு. அவர் வந்து அவங்க வந்து பேசி முன்னாடியே சொன்ன மாதிரி 500 பண்ண சொல்லிட்டாரு. அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் எதுவுமே பேசலை, அவர்கிட்ட கேட்டுங்கம்மா அப்படின்ட்டு ஃபோனை கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, வீடியோ எடுக்க முடியல, மழை வந்துச்சு, இப்போ நின்றுச்சு, அதனால் இப்போ ஆன் பண்ணிட்டேன். கொடுக்கும்போது வீடியோ எடுக்க முடியல. சரி, அந்த நேரத்தில் எங்கே கேமரா ஃபிட் பண்ணுறது, அதுக்கடுத்தது குத்து முச்சோன்னையும் செகண்ட் ஃப்ளோரில் கொடுக்க சொல்கிறாங்க. வந்து செகண்ட் ஃப்ளோர்லலாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறீங்க, ஓரளவுக்கு பண்ணலாம், ரொம்பலாம் பண்ண முடியாது. செகண்ட் ஃப்ளோர்லலாம் எடுத்துன்னு போய் கொடுக்க முடியாது, செகண்ட் ஃப்ளோரில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அதுக்கடுத்தது கிளம்பிட்டாங்க. அந்த ஜூட்டு விட்டேன். வாஷிங் மிஷின் தான் அங்கே, அது வெயிட்லாம் இல்லை, ஆனால் சைஸு தான் கொஞ்சம் பெருசு. நம்ம எத்தனை வரத்துக்கு முன்னாடி வெயிட்டு கிடையாது, அது வெயிட் எவ்வளோன்னு தெரில சரியா, ஒரு 20 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறேன். அதுதாங்க, அதுதான் அவங்களுக்கு கொடுத்துட்டு எப்படியோ வெற்றிகரமாக இன்றைக்கி முடிச்சாச்சு. இதுலேயே ஒரு 140 கிட்ட டிப்ஸ் வந்திருக்கோங்க நம்மளுக்கு, ஒரு ஆர்டர் தான் இல்லையா. சரி, அம்மாவும் வந்துட்டாங்களாம். சரி அம்மா வந்துட்டம்மா அப்படின்ட்டேன். எப்படியோ இன்றைக்கி நாள் முடிஞ்சிச்சு. இந்த ஆர்டரு கிட்டே என்ன பார்த்துருக்கலாம், அதை பார்த்துருந்தாலே நல்ல அமௌண்ட்டாக இருந்திருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது, பரவாயில்ல, பார்த்துக்கலாம் வாங்க. என்றைக்குன்னா ஒரு நாள் இப்படி மாட்டோம். பேசுறது கேட்கணும்னு நினைக்கிறேன். மொத்தம் 4 ஆர்டர் தான் ஓட்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த அண்ணன் கொடுத்த ஆர்டரை பார்த்துக்கலாம். அந்த அண்ணன் கொடுத்த ஆர்டரு வந்து இருங்க, அது வந்து 427 ரூபா. 427 ரூபா. மொத்தம் 4 ஆர்டர் தான். 427 ரூபா மைனஸ் 12% 375 ரூபா வருது. அந்த ஆர்டருக்கு அவங்க வந்து ஒரு 7 ரூபா, ஒரு 8 ரூபா 2 டிப்ஸு கொடுத்தாங்க. அதை போட்டுக்கலாம் நம்ம. வெற்றி தேட்டருக்கு 7, எதுக்கோ 2த்தில் எதுனா 7 8 சரிங்களா. 7 1 8 1 390 ரூபா சரிங்களா. வெற்றி தேட்டருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை தைச்சிக்கிறேன். ஏன்னா இது வந்து அவங்க கேன்சல் பண்ணி எனக்கு கொடுத்ததுனால இது ஆப்புக்குள்ளே போய் என்னால் பார்க்க முடியாது, அதனால் சரிங்களா, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கடுத்து வெற்றி தேட்டருக்கு ஒரு ஆர்டர் எடுத்துருப்பேன். குரம்பேட் வெற்றி தேட்டர் தெரியுதா உங்களுக்கு? எனக்கு கேமராவில் சிலது தெரிய மாட்டுது, அதனால் 357 ப்ளஸ் இது வரைக்கும் 747 ரூபா வந்துக்குது. 747. நீங்கள் அது ஏன்னா நான் ஏன் வித்துடுறேன்னா கமிஷன் அந்த இது போட்டு நான் காட்டணும்ல, அதனால். இதில் ஒரு ஆர்டர் எடுத்திருப்பேன் ஃப்ரெண்ட் ஐடியில். இது வந்து இதோட ஆர்டரு. இது லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தது வந்து 332 ரூபா. எது அந்த இது வாஷ்ரூம் போய்ட்டு நம்மளுக்கு வர காசு இது சொல்கிறேன்.
ரூபா 332 ப்ளஸ் இதுக்கு வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம கேஷ் கலெக்ட் பண்ணது 363. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 137 ரூபா டிப்ஸு, 137 ரூபா டிப்ஸு ப்ளஸ் அந்த 747 தானே போட்டேன். ப்ளஸ் அதுக்கு அடுத்தது ஊரப்பாக்கம் ஆர்ட்ரு, ஊரப்பாக்கம் ஆர்டருக்கு அவர்கிட்ட எவ்வளோ காசு வாங்கினதுன்னா 572. அதுக்கு 60 ரூபா டிப்ஸு போட்டிருப்பார், ப்ளஸ் 60 ரூபா டிப்ஸு. டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1848. இதில் மைனஸ் பெட்ரோல் பார்த்திங்கன்னா 250 ரூபா பெட்ரோல். டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1598 ரூபாங்க. நல்லா ஒர்த்து தானேங்க, இன்றைக்கி ஓட்டுந்து நல்லா ஒர்த்தாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த கிவ்அவே பண்ணுவேன்ல, அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் வின் பண்ணலாம். லைவ் போடுவேன். ரெகுலராக வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அந்த இதுவை போக வீக்லி போட்டுருவேன். நான் டெய்லி என்னைக்கு அப்டேட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா அது நானே யோசிச்சுக்க மாட்டேன். இப்போ இதுவாகுதோ அப்போ நான் இது பண்ணுவேன். ஹேண்ட் க்ளவுஸ் மட்டும் வரவங்களுக்கு அவங்க மொபைல்லையே ஆர்ட்ரு போட்டு நான் ஜிபே பண்ணி விட்டுறேன். ஏன்னு சொல்கிறேன்னா, அது வந்து ஒருத்தருங்களோட கை சைஸு ஒரு மாரி. மொபைல் ஹோல்ட்ரு, வண்டி ஏதோ ஒன்று அதில் போட்டுக்கலாம், ரோப்பு அது அதேமாரி தான். ஆனால் ஹேண்ட் க்ளவுஸ் மட்டும் அது சைஸ் பார்த்து தான் இது பண்ண முடியும். நான் வேணால் இந்த இது தான் ஸ்டீல் பேர்டு இப்போ நான் வச்சு வாங்கினேன் பார்த்தீங்களா, அதுமாரி ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் போடுறேன். அதில் நீங்கள் எது வேணுமோ உங்கள் சைஸுக்கு எக்ஸ்எல் இருக்குது, எல்லு, அதுமாரி நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வாங்க முடியும். நான் யாருக்குன்னா ஒருத்தருக்கு வாங்கி வச்சுட்டு வரவங்க வந்து சைஸ் வேறையாக இருந்தாங்கன்னா அது தப்பாக போயிடும். நீங்கள் வரவங்களுக்கு நானே உங்கள் மொபைல்லே நான் ஆர்டரை போட்டு உங்களுக்கு உங்கள் வீட்டு அட்ரஸை இது பண்ணி நான் ஜிபே பண்ணி விட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு வந்துடும் அது. சரிங்களா, அது மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன். சரிங்களா, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.